ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. நான் உங்கள் ஹரி. ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ட்ராவலுக்கு எப்படி நம்ம ரெடி ஆகணும், ஸோ ட்ராவலுக்கு எப்படி பேக்கிங் பண்ணணும், அதுக்கப்புறம் என்னென்ன முக்கியமான விஷயங்கள்லாம் நம்ம ட்ராவலும் போது எடுத்துகிட்டு போகணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ட்ரெக்கிங் அந்த மாதிரி போகிறோம். ஸோ அப்படின்னா ஒரு என்னென்ன விஷயங்கள்லாம் எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக பேக். ஸோ பேக் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மெயின் பேக். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ டேஸ் ஆஃப் ட்ராவல் போகிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு 3 days ஆஃப் ட்ராவல் போன அப்புறம் அப்படின்னா ஸோ அதுக்கு மேக்ஸிமம் இப்போ நீங்கள் ஒரு பேச்சுலராக இருக்கீங்க, ஸோ ஒரு ட்ரெக்கிங் மாதிரி போகிறீங்க அப்படின்னா ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ஒரு பேண்ட்டோ ஒரு 2 பேண்ட்டோ வச்சு ஒரு 3 நாள் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி எடுத்துக்கலாம். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதே இது லைக் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபுட்வேர் நான் அதுலேயே கேரி பண்ண போகிறேன். என்னோட ஒரு பேர் ஆஃப் ஸ்னீக்கர்ஸு இல்லை என்னோட ஸ்லிப்பர்ஸு சாண்டில்ஸ் எல்லாத்தையுமே கேரி பண்ண போகிறேன்னா ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேக் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒயில்ட் கிராஃப்டோட பேகு. ஸோ இதுலேயே உங்களுக்கு மேலே ஸ்னீக்கர்ஸ் வைக்கிறதுக்கான இடம் கிடச்சிரும், ஆஸ் வெல் அஸ் பேக்குமே இந்த இடத்துல இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பர் ட்ரெக்கிங் பேக்கு. ஸோ பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஸோ நல்ல குஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த உடன் பேட் இருக்கும். ஸோ நாங்கள் உங்களுக்கு எவ்வளோ வெயிட் வச்சு தூக்கினாலும் ஸோ அந்த ஒரு ஃபீலிங் உங்களுக்கு வெயிட்டாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீலிங் இருக்காது. ஸோ இந்த மாதிரி பேக் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பேக் வந்து ட்ராவல், நம்மளோட ட்ரெஸ்ஸு, அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஷூஸ் மட்டும் இல்லை, இப்போ நம்ம இப்போ யூஸ் பண்ணுற இந்த நம்ம கேஜெட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேக் வச்சு தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். எடுத்துகிட்டு போய் இந்த பேக்கில் வச்சு தான் எடுத்துகிட்டு போகிறோம். அண்ட் தென் நம்மளோட டிவைசஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேக்கில் தான் வச்சுக்க போகிறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா முதல் விஷயம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேக் பேக்கை தவிர இன்னொரு விஷயம் நம்மளுக்கு வேணும். அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லிங்கர் ஆர் ஒரு ஹிப் பவுச். ஸோ ஸ்லிங்கர் ஒரு ஹிப் பவுச் எதுக்கு அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போனதுக்கு அப்புறம் வந்துட்டு நம்ம கண்டிப்பாக லோக்கலில் வந்து சுற்றுவோம். ஸோ லோக்கலில் சுற்றும் போது கண்டிப்பாக இந்த பேக் வச்சு நம்ம போகிறது கிடையாது. ஸோ பர்ஸையோ இதையோ வந்துட்டு பர்ஸ் மெயினாக தேவை. அதை தவிர ஃபோனு அதெல்லாம் தேவை. அடுத்தது பவர் பேங்க் தேவை. ஸோ மெயினாக நம்ம என்ன பண்ணுவோம்னா பர்ஸை வந்து நம்ம பேண்ட் பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஃபோனையும் நம்ம பேண்ட் பாக்கெட்டில் வச்சுப்போம். ஸோ பல நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அது உண்மையிலேயே அன்கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும். ஸோ அதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் அப்படின்னு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லிங்கர் பேக்கு. ஸோ இந்த பேக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ லைக் நீங்கள் இந்த மாதிரி செஸ்ட்டுக்கு அக்ராஸாக இப்படி மாட்டுற மாதிரி இருக்கும். ஸோ இது மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான இதெல்லாம் நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இங்கே வந்து அகைன் ஒரு லாக்கும் இருக்குது இந்த இடத்துல. ஸோ நீங்கள் வச்சுட்டு இந்த மாதிரி லாக்கும் பண்ணிக்கலாம் உங்கள் பேக்கை. ஸோ சேஃப்டியாக இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல முக்கியமான பொருள் அந்த மாதிரிலாம் நீங்கள் வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பர்ஸு, அதுக்கப்புறம் டக்குன்னு ஆக்சஸ் பண்ணுற மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ டக்குன்னு ஒரு ஷாப்புக்கு போகிறோம், டக்குன்னு நீங்கள் வந்துட்டு ஸோ டக்குன்னு வந்துட்டு ஒரு சேஞ்ச் சில்லறை கொடுக்கணும் அப்படின்னா ஸோ ஈஸியாக நீங்கள் டக்குன்னு இந்த இடத்துல ஆக்சஸ் பண்ணிவிட்டு அந்த சேஞ்ச் எடுத்து கொடுக்கலாம். ஸோ இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் பேக்கெட்ஸ் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பேக்கெட் இங்கே முன்னாடி இருக்கும். தென் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு பேக்கெட் இருக்கும். தென் பின்னாடி இந்த இடத்துல ஒன்று இருக்கும். தென் இந்த இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்ம மாட்டிருக்கிற இந்த இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயுமே இருக்கும். ஸோ இதுலேயுமே வந்து நீங்கள் காயின்ஸு, மேபி சின்ன சின்ன விஷயங்கள், ஒரு சிம் எஜெக்டர் பின்னு, இல்லை சும்மா ஒரு 5 rupees சேஞ்ச், அந்த மாதிரி சேஞ்சஸ்லாம் நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இன்கேஸ் நம்ம லோக்கல் ஏதோ ஒரு பஸ்ஸில் அந்த மாதிரி இடத்துல போகிறோம், ஏதோ ஒரு இடத்துல நம்மளுக்கு ஒரு சேஞ்ச் தேவை அப்படின்னா ஸோ ஈஸியாக இந்த இடத்துல ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பவர் பேங்க் இன்பில்ட்டாக நமக்கு வைக்க முடியும். ஸோ அது மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ இன்கேஸ் என் ஃபோனில் வந்து சார்ஜ் ட்ரை அவுட் ஆயிடுச்சு அப்படின்னா ஸோ ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் உள்ள பவர் பேங்க் வச்சிருப்பேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உள்ள இப்படி ஒரு கேபிள் இருக்கும். ஸோ நான் பவர் பேங்க் ஏற்கனவே இந்த இடத்துல உள்ள செட் பண்ணி வச்சிருக்கேன். நான் அதை ஜஸ்ட் ஆன் மட்டும் பண்ணி விட்டா போதும். ஸோ இந்த இடத்துல நான் எக்ஸ்ட்ராவாக நான் யூஸ் பண்ணுற கேபிளை சொருகி என்னால் சார்ஜ் பண்ணிக்க முடியும் ஈஸியாக. ஸோ இது ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்வான்டேஜ் இந்த பேக்கில். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப சேஃப்டி கூட. நீங்கள் வந்து வெளியில் எவ்வளோ பெரிய பேக் எடுத்துகிட்டு ட்ராவல் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஸோ ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு இந்த விஷயம். ஸோ அடுத்தது முக்கியமான இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தேவையான பேக்ஸ் எப்படி நம்ம இது பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ அடுத்தது முக்கியமான இது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல டார்ச் லைட் கையில் வச்சுக்கோங்க. இன்கேஸ் நீங்கள் ஒரு ட்ரெக்கிங் அந்த மாதிரி போகிறீங்க அப்படின்னா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு டார்ச் லைட், இந்த மாதிரி ஒரு டார்ச் லைட் கையில் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்தது வந்து உங்களோட கேஜெட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே பக்காவான சேஃபான இடத்துல வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்த லைட்லாம் எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம டப்பாவில் எடுத்துகிட்டு போகிறது கிடையாது. ஸோ கண்டிப்பாக அது இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் லக்கேஜோட ஸ்பேஸ் இன்னும் இது பண்ணும். ஸோ அந்த மாதிரி எடுத்துகிட்டு போக தேவையில்லை. அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா இஃப் இன் கேஸ் நீங்கள் ஏதாவது ஒரு மெடிக்கேஷனில் இருக்கீங்க அப்படின்னா ஸோ அதை வந்து உங்களோட டேப்லெட்ஸையோ இதையோ வந்துட்டு ஒரு கேப்சூல்ஸை வந்துட்டு ஒரு கவரில் போட்டு அதுக்கப்புறம் அந்த இது போட்டு ஸோ அது தேவையில்லாமல் இது பண்ண வேணாம். ஸோ அதுக்கு பதிலாக சிம்பிளாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இது வீக்காக இருக்கும். ஸோ மண்டே டு சண்டே, ஃப்ரைடேஸ், டே அண்ட் நைட் அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இதில் ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூடி இப்படி கழட்டிட்டு
ஸோ இதில் வந்து டேக்கு இந்த பக்கம் நைட்டுக்கு இந்த பக்கம் இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே டேன்னு போட்டிருக்கோம். அதே மாதிரி இந்த பக்கம் பின்னாடி நைட்டுன்னு போட்டிருக்கோம். ஸோ இது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சண்டே. ஸோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே. ஸோ வாரத்தில் 7 நாளுக்குமே இருக்கும். 1, 2, 3 நாள் 7 இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டேப்லெட்ஸ் வச்சுக்கலாம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்ல நம்மளுக்கு ஆன்லைன்லேயே கிடைக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன்லேயே ஒரு நியர்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 80 ருபீஸ், 100 ருபீஸ் நான் பக்கத்தில் என் வீட்டு பக்கத்தில் இருக்க ஒரு ஸ்டோரில் வாங்கினேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 108 ருபீஸ் ஆச்சு எனக்கு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இது மாதிரி வச்சுக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இந்த உங்களோட மெடிக்கேஷனை நீங்கள் ஈஸியாக இது பண்ண முடியும், எடுத்துகிட்டு போக முடியும். ஸோ நம்ம கண்டிப்பாக வந்துட்டு இந்த மாதிரி கவர் மாதிரி வச்சிருக்கும் போது பார்த்தீங்கன்னா சில சமயம் மாத்திரை வெளில பாப் அவுட் ஆகி வந்துடும். ஸோ அதை நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி விஷயத்து மூலமாக அவாய்ட் பண்ணலாம். அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஒரு ஃபோன் வச்சிருக்கீங்க, ஒரு ஸ்மார்ட் வாட்ச் வச்சிருக்கீங்க, அண்ட் தென் உங்கள் லேப்டாப் வச்சிருக்கீங்க அப்படின்னா, ஸோ நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா நீங்க வந்து எல்லாத்துக்கும் கேபிள்ஸ் தனித்தனியா வச்சுக்குவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து யூஸ் பண்றது இந்த மேக் புக் ப்ரோ. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இதோட சார்ஜர் பிரிக் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ பெருசா இருக்கும். ஸோ கண்டிப்பா என்னால் அதை எடுத்துட்டு போக முடியாது. ஸோ நீங்க இதை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு காமனான கேபிள் டைப் சி டு டைப் சி. ஸோ நீங்க வந்து உங்களோட ஃபோனோட ஒரு பவர் பிரேக் மூலமா கூட அதை சார்ஜ் பண்ணலாம். பட் இட்ஸ் நாட் அவைலபிள். பட் நீங்க உங்களோட டிராவல் இதை வெயிட்டேஜ் நீங்க அதை கம்மி பண்ணணும் அப்படின்னா ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அந்த வந்து பார்த்தீங்கன்னா வாட்சஸ். ஸோ வாட்ச் நீங்கள் ஸ்மார்ட் வாட்ச் யூஸ் பண்ணுறீங்கன்னா வேறு ஆல்டர்னேட்டிவ் கிடையாது. அதுக்கு நீங்கள் இது பண்ணி தான் ஆகணும். இஃப் இன்கேஸ் உங்களால் ஸ்மார்ட் வாட்ச் அது தேவையில்லை, அவாய்ட் பண்ண முடியும்னா பெட்டர் ஸ்விட்ச் டு அனலாக் ஆர் சம் கைண்ட் ஆஃப் திஸ் வாட்ச். ஸோ அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுறது மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமான ஒரு ஸ்டைலிங் மாதிரியும் இருக்கும். அந்த உங்களுக்கு ஸ்மார்ட் வாட்ச் நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் திருப்பி நீங்கள் சார்ஜருக்கு பார்க்கணும், ஒரு வழி சார்ஜ் போடுறதுக்கு ஒரு இடத்த பார்க்கணும். ஸோ அந்த மாதிரி சார். அந்த அடுத்தது நான் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இஃப் யூ பேக் ஹேவ் ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு சின்ன எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ் வந்து எக்ஸ்டென்ஷன் கார்டு ஒன்று எடுத்துகிட்டு போங்க. ஸோ இஃப் இன்கேஸ் நீங்கள் வந்து நிறைய எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ் வச்சிருக்கீங்க, கேமரா அண்ட் தென் மைக்கு. ஸோ இஃப் இன்கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளே மைக் வச்சிருக்கோம், ஃபோன் வச்சிருக்கோம், அண்ட் தென் நம்மளோட எடிட் பண்ணுறதுக்கான வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம எடிட்டர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்குற இந்த கேமரா ஷூட் பண்ணுற இந்த ஃபோன் அண்ட் தென் இதில் தான் நம்ம எடிட் பண்ணுவோம், ஐபேட் யார். ஸோ இது ரெண்டுத்துல தான் நம்ம எடிட் பண்ணுவோம். ஸோ இது ரெண்டுமே நம்மளுக்கு கண்டிப்பாக சார்ஜ் இருக்கணும் எப்பயுமே வந்துட்டு. ஸோ இப்போ நம்ம ஒரு ஷூட்டிங் எடுத்து முடிச்சுட்டு வந்துட்டோம் ஃபோனில் அப்படின்னா ஸோ கண்டிப்பாக எடிட் பண்ணுற நேரத்தில் வந்து எனக்கு இதுலேயோ அந்த இதுலேயோ கண்டிப்பாக சார்ஜ் இருக்கணும் எனக்கு. நான் அதுலேருந்து இந்த ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு க்ளவுட் மூலமோ இது ஒரு டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் மூலமோ பண்ணிட்டு அதுக்கப்புறம் எடிட் பண்ணுறதுக்கு எனக்கு கண்டிப்பாக சார்ஜ் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இடத்துல ஒரு இடத்துல நம்ம கிட்ட ஒரு ப்ளக் பாயிண்ட் தான் ஆக்சஸ் இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் வந்து நம்ம வெயிட் பண்ணி மல்டிபிள் இதை போட முடியாது. கண்டிப்பாக உங்கள்கிட்ட மல்டிபிள் டிவைஸ் இருக்கு, எல்லாமே வேற வேற போட்டு நீங்க மல்டிபிள் டிவைஸை ஒரே நேரத்தில் யூஸ் பண்ண போறீங்க அப்படின்னா ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா என்னோட அட்வைஸ்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன எக்ஸ்டென்ஷன் கார்டு யூஸ் பண்ணுறது பெட்டர். ஸோ அண்ட் தென் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டார்ச் லைட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இப்போ நீங்கள் ட்ரெக்கிங் மாதிரி போறீங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி டார்ச் லைட் கூட யூஸ் பண்ணலாம். ஸோ இது நான் அவ்வளோவா யூஸ் பண்ணதில்லை, பட் இது கொஞ்சம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 மோட் ஆஃப் பவர் லைட் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு டிம் லைட்டு, கூலான லைட்டு, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு SOS. ஸோ அந்த மாதிரி இருக்கும். அது இல்லாமல் இங்கே பின்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த இடத்துல இந்த ஒரு பட்டன் இருக்கும். ஸோ இதை அழுத்துனீங்க அப்படின்னா இங்கே நடுவில் லைட்டர் இக்னைட் ஆகும். ஸோ நம்ம இதையும் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ சார்ஜில். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபுல் மேக்னெட்டிக்கு. ஸோ நம்ம எங்கே வேணாலும் அட்டாச் பண்ணிக்கலாம் அதை. அண்ட் தென் இந்த இடத்துல ஒரு சின்ன விசிலும் இருக்குது. ஸோ இந்த விசிலையும் நம்ம ஏதாவது எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் யூஸ் பண்ணிக்கலாம். இது நான் பெருசாக யூஸ் பண்ணதில்லை, பட் கொஞ்சம் ஃபேன்சியாக நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதை நான் வாங்கினேன். தென் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹேண்ட்ஸ் சானிடைசர் சோப். ஸோ இந்த மாதிரி ஒரு இது யூஸ் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அமேசான்லேயே நம்மளுக்கு சும்மா கிடைக்கும், ஒரு 30-40 ருபீஸ்க்குள்ளேயே கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ எங்கேயாவது போயிட்டு இருக்கீங்க, ஸோ கண்டிப்பாக எல்லா இடத்துலையும் சோப் கையில் வச்சுக்கணும். ஸோ இது வந்து உங்கள் பேக்கில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா சும்மா ஜஸ்ட் ஃபியூ பேப்பர்ஸ் இதை யூஸ் பண்ணணும். பேப்பர் சோப் மாதிரி தான், கொஞ்சம் ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நான் அமேசானில் வாங்கினேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தட்ஸ் இட் கேட்ச். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்சஸ் கண்டிப்பாக கேரி பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் வெளியூர் போகிறீங்க, இது போகிறீங்க அப்படின்னா ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்சஸாக வச்சுக்கோங்க. ஸோ 500 ஒரு 2000 யாரும் பெருசாக யூஸ் பண்ணுறதில்ல. ஒரு 500 அது மாதிரி ஒரு பிக் கரன்சி நோட்டாக வச்சுக்கிறதுக்கு பதிலாக சேஞ்சஸாக வச்சுக்கோங்க. பெட்டர் உங்களால் காயின்ஸ் கேரி பண்ண முடியும்னா அது கூட யூஸ் பண்ணிக்கோங்க. நிறைய இடத்துல வந்து சின்ன சின்ன விஷயங்களுக்கு நான் காயின் கேரி பண்ணேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போது நான் ஃபஸ்ட்டு வாங்கின கேமரா இது. ஸோ இதோட இப்போ கேமரா அவ்வளோவா யூஸ் பண்ணுறதில்ல இந்த கேமரா. ஸோ இதோட கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஜஸ்ட்
காயின்ஸுக்காக தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா காயின்ஸ் நான் சேவ் பண்ணி வச்சிருப்பேன். ஸோ எமர்ஜென்சியில் ஏதாவது நான் யூஸ் பண்ணுறது, ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறது, ஸோ அந்த மாதிரி விஷயங்களுக்கு நான் இந்த காயினை நான் யூஸ் பண்ணிட்டு இருப்பேன். ஸோ தட்ஸ் இட் கைட்ஸ். அந்த போன வீடியோ நம்ம பார்த்துருப்பீங்க. ஸோ நம்மளோட கேஜெட்ஸ் எல்லாமே காட்டியிருப்போம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட டேபிள் செட்டப்பு. ஸோ இதுதான் வந்து நான் ஒர்க் பண்ணுற டேபிள். ஸோ இப்போ நான் வீட்டில் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ நான் இங்கே இந்த இடத்துல உட்காந்து தான் ஒர்க் பண்ணுவேன். எடிட் பண்ணுறது, ஸோ ஷூட்டிங் அந்த இடத்துல இப்படி உட்காந்து தான் எடுப்போம். எடுத்து முடிச்சுட்டு எடிட் பண்ணுறது எல்லாமே இந்த இடத்துல உட்காந்து தான் பண்ணுவோம். ஸோ இதுதான் என்னோட லேப்டாப், எனக்கு ஆஃபீஸில் கொடுத்தது மேக்புக் ப்ரோ. அண்ட் தென் இது வந்து பார்த்தீங்கன்னா நானும் என்னோட பிரதர் 2 பேரும் சேர்ந்து வாங்கினது. ஸோ ஒரு ஐ திங்க் ஒரு 1.5 2 இயர்ஸ் கிட்ட ஆச்சு. ஐபேட் யாரு. ஸோ உண்மையிலேயே ஒரு நல்ல, எனக்கு ஆப்பிள் ரொம்ப பிடிக்கும், ஆப்பிள் ப்ராடக்ட்ஸு. ஸோ அதுக்காக இந்த ஐபேட் வாங்கினோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா படம் பார்க்கறது, பிஞ்ச் வாட்ச் பண்ணுறது, அண்ட் தென் இப்போ எடிட்டிங்க்கும் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நல்லா இருக்கு. ஸோ ஒன்ஸ் செகண்ட், நான் அடுத்தது அப்படியே பின்னாடி காட்டுறேன். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போதைக்கு யூஸ் பண்ணுற வாட்ச். ஸோ இந்த வாட்ச் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்கள் நம்ம ப்ரீவியஸ் வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ தான் இந்த வாட்ச் வாங்கியிருந்தோம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் 100 வாட்ச், சும்மா சாதாரண வாட்ச். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பல்லவ சந்தையில் வாங்கியிருந்தோம். அண்ட் தென் இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து எனக்கு கிஃப்ட் பண்ண வாட்ச். ஸோ பீட்டர் இங்கிலாண்டோட வாட்ச், உண்மையிலேயே ஒரு நல்ல குவாலிட்டியான வாட்ச். அண்ட் தென் இது வந்து பார்த்தீங்கன்னா கேசியோவோட ஒரு வாட்ச், WR 50 மீட்டர். 50 மீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் இதோட உங்களுக்கு இருக்கு. ஸோ இது வந்து எங்கள் அப்பா எனக்கு கிஃப்ட் பண்ண வாட்ச். அண்ட் தென் நான் ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுற வாட்ச் வந்து இதுதான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங்கோட ஆக்டிவ் 2. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மார்ட் வாட்ச். என்னோட சாம்சங் S22 அல்ட்ரா நான் யூஸ் பண்ணுறேன். இப்போ நீங்கள் வீடியோ எடுக்கிறது அதில் தான். ஸோ அந்த ஃபோன் கூட எனக்கு வந்தது இந்த வாட்ச். ஸோ நான் மோஸ்ட்டாக ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுறது இந்த வாட்ச் தான். பட் என்னன்னா, இன்கேஸ் நான் இப்போ வெளில போயிட்டு வந்துட்டேன், சார்ஜ் போட மறந்துட்டேன் அப்படின்னா, ஸோ இது யூஸ் பண்ண முடியாது. ஸோ மேக்ஸிமம் எனக்கு ஒரு 18 to 20 ஹார்ஸ் கிட்ட எனக்கு சார்ஜ் வருது. ஸோ எனக்கு ஓகேவா தான் இருக்குது. அண்ட் தென் அதில் ட்ராக்கிங்குமே வந்து நல்லா இருக்கு. பட் ஆப்பிள் அந்த அளவுக்கு இல்லைனாலும் பட் ஈக்குவலி குட், நல்லா இருக்கு இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு. இது ஆஃப்லைன்ல எனக்கு வந்து ஃபோனோட எனக்கு அந்த ஒரு ஆஃபர் மூலமா வந்தது. ஆஃப்லைனா பார்த்தாலும் இது லைக் அரௌண்ட் ஒரு 8,000 9,000 கிட்ட தான் வருது. பட் அந்த ரேஞ்சுக்கு உண்மையிலேயே நல்லா இருக்கு. ஃபிட் ஆப்பிள் அளவுக்கும் இல்லை, ஃபிட்பிட் அளவுக்கும் ரெண்டுத்துக்கும் இன்டர்மீடியேட்டா இருக்கு. பட் உண்மையிலேயே நல்ல வாட்ச் இது. ஸோ அடுத்தது அந்த வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ டேபிள் செட்டப்பில் வந்து பார்த்தீங்கன்னா புக்ஸ் இருக்கும். ஸோ நான் புக் ஹேபிட், எனக்கு ரீடிங் ஹேபிட் கிடையாது. ஸோ நான் ரீசெண்டாக தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ நான் ஸ்டார்ட் பண்ண புக் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாமிக் ஹேபிட். ஸோ ஃபியூ பேஜஸ் தான் போயிருக்கேன். உண்மையிலேயே நல்லா இருக்கு. ஸோ மேபி நீங்கள் யாராவது புக் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு நல்ல விஷயம். ஸோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கும் ஈஸியாகவும் இருக்குது இந்த புக்கு. அண்ட் தென் டேக்அவேவும் நல்ல டேக்அவே இருக்குது இதுலேருந்து. அண்ட் தென் என்னோட எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா டிக்ஷனரிஸ் இருக்கும். ஸோ டிக்ஷனரி வச்சு ஏதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுலேயே வந்து நான் ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு சில வேர்ட்ஸ்னால் எனக்கு வந்து புரியல. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கூட ஒன்று நான் பார்த்தேன் இதில் சோஃப்மோர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருந்து, சோஃபோமோர் இயர் அப்படின்னு ஒன்று இருந்தது. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா செகண்ட் இயர் ஆஃப் அந்த காலேஜ் அப்படின்னு அர்த்தமா. ஸோ நான் அந்த டிக்ஷனரி பார்த்து தான் அந்த இது கற்றுக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி நம்ம கூகுளில் சர்ச் பண்ணி பார்க்க முடியும் ஈஸியாக. பட் ஆனால் அதை விட நீங்கள் இந்த மாதிரி தேடி கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா அது கொஞ்சம் எக்ஸைட்டடாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் தென் எனக்கு இன்னொரு பிடிச்ச விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வாங்கின எந்த கேஜெட்ஸ், எந்த டப்பாமே வந்து பார்த்தீங்கன்னா தூக்கி போட மாட்டேன். ஸோ எனக்கு இந்த மாதிரி வச்சுக்கிறதுக்கு புரியும். ஸோ நான் அந்த மேலே காமிச்ச அந்த கேமராவோட டப்பா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். கிட்டத்தட்ட நியர்லி ஒரு 10 இயர்ஸ்க்கு ஓல்டான கேமரா அது. இந்த கேமரானா இப்போ இருக்கான்னு கூட தெரியல மார்க்கெட்டில். ஒரு நியர்லி 10 இயருக்கு மேலே ஓல்டான கேமரா. பட் இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த டப்பாவை நான் அப்படியே வச்சிருக்கேன். ஸோ எனக்கு அந்த மாதிரி டப்பா கலெக்ட் பண்ணுறது எனக்கு பிடிக்கும். அண்ட் தென் நான் இப்பயுமே ஸ்டில் ஆக்டிவாக யூஸ் பண்ணிட்டு இருக்க ஒரு ஃபோன் ஜியோ. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அலாரம் வைக்கிறதுக்கு அந்த மாதிரிக்கு நான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா அதில் அலாரம் நல்லா சவுண்டாக இருக்கும். ஸோ நான் எழுந்திருக்கணும் அப்படின்னா இதுலலாம் ஸ்பீக்கர் நல்லா இருக்கும். ஸோ அலாரத்துக்காக நான் இந்த ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் தென் இந்த மாதிரி சின்ன சின்ன கூலான கேஜெட்ஸ் வச்சிருப்பேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேனு. ஸோ இந்த ஜப்பானீஸ் சைனீஸ்லாம் வந்து பார்த்தா வச்சுப்பாங்க. இதில் இன்னொரு விஷயம் இருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்ப்ரே வரும். தண்ணி நம்ம தண்ணி உள்ளே விட்டோம் அப்படின்னா ஸ்ப்ரே வரும். கொஞ்சம் இந்த சும்மா கூலாக இருக்கு பார்க்க. ஸோ அதனால இது ஒன்று வாங்கியிருந்தேன். அண்ட் தென் அங்கங்கே இந்த மாதிரி என்வரான்மெண்ட்டுக்காக லைட் வச்சிருப்போம். ஸோ நம்ம வீடியோ எடுக்கும்போது இந்த மாதிரி ஸோ லைட் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லைட்ஸ் நான் அங்கங்கே வச்சிருப்பேன். எனக்கு இந்த மாதிரி லைட்ஸ் அதனால ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஸோ இதுவுமே அதுக்காக தான் வாங்கினேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஹேண்டியாக இருக்கும். நம்ம இந்த மாதிரி வச்சுட்டு ஸோ இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நிறையா இருக்கும் என் டேபிளில். ஸோ அண்ட் தென் இது தாண்டி என்னோட பர்சனல் ரீடிங் கிளாஸ். ஸோ எனக்கு பவர் கிடையாது. பட்
ரொம்ப நேரம் கண்டினியூஸாக கம்ப்யூட்டர் பார்க்கும்போது நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா லென்ஸ்கார்ட்லேருந்து வாங்கினது ஜான் ஜேக்கப்ஸோட கிளாஸு. அண்ட் தென் என்னோட நான் சில சமயம் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஐபேடில் வந்துட்டு சில சமயம் இந்த டிராயிங்கு அதுக்கப்புறம் 3D ஆர்ட்ஸ் அவ்வளோவா வராது. பட் ஆனால் கொஞ்சம் ஓரளவுக்கு வரைவேன். ஸோ என்னோட இன்ஸ்டாவில் நான் கொஞ்சம் சிலது போஸ்ட் பண்ணியிருக்கேன். மேபி நீங்கள் இன்ஸ்டாவோட லிங்க் கீழே இருக்கும், நீங்கள் போய் பாருங்க. ஸோ அதுக்கு வந்து நான் யூஸ் பண்ணுறது தான் இந்த ஆப்பிள் பென்சில். பட் ஆனால் இது கொஞ்ச நாளாக கிட்டத்தட்ட ஒரு 2-3 மந்த்ஸாக யூஸ் பண்ணலை. அதனால வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கிற பேட்டரி போயிடுச்சு. ஸோ இதை நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் மேக்ஸிமம் ஏதாவது சரி பண்ண முடியுமா அப்படின்னு. பட் ஆனால் நான் கேட்டது வரைக்கும் நிறைய பேர் வந்துட்டு இது சரி பண்ண முடியாது, இது ஒன்ஸ் நீங்கள் பேட்டரி டெட் ஆயிடுச்சுன்னா அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ வேறையும் இப்போதைக்கு வாங்க முடியாது, ஏன்னா நியர்லி அது 8,000 9,000 கிட்ட வருது. ஸோ இப்போதைக்கு வேறையும் வாங்க முடியாது. ஸோ அதனால ஜஸ்ட் இப்போதைக்கு சும்மா வச்சிருக்கேன். அண்ட் தென் இன்னொரு முக்கியமான இது வந்து பார்த்தீங்கன்னா சன்ஸ்கிரீன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் போறீங்க, வெளியில போறீங்க, இந்த மாதிரி டிராவல் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு சன்ஸ்கிரீன் வச்சுக்கோங்க. ஸோ நான் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சன்ஸ்கிரீன் தான் யூஸ் பண்றேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் சீட் அதுலேருந்து வந்து வாங்கின ஒரு சன்ஸ்கிரீனு. ஸோ அந்த SPF 50+ தான் இருக்கு. ஒரு நல்ல சன்ஸ்கிரீன். இன்னொரு விஷயம், இந்த சன்ஸ்கிரீன்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட் பேட்ச் உங்களுக்கு தெரியாது. ஸோ மெஜாரிட்டி ஆஃப் த சன்ஸ்கிரீன்ல வந்து போட்டீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒயிட் பேட்ச் நல்லா தெரியும். ஸோ இந்த சன்ஸ்கிரீன் நான் கிட்டத்தட்ட ஒரு 3-4 மந்த்ஸாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் தென் இது இப்போ புதுசாக வாங்கின பேக்கேஜ் இது. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ஒயிட் பேட்ச் தெரியாது. ஸோ உண்மையிலேயே ஒரு நல்ல சன்ஸ்கிரீன். அண்ட் தென் என்னோட இதில் டேபிளில் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன இதுதான் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹெட்ஃபோன் வாங்கினது. ஸோ அதுக்கான அந்த ஒரு ஐ திங்க் மேனுவல் அந்த இதுன்னு நினைக்கிறேன், பேப்பர் ஒர்க்ஸ்ன்னு நினைக்கிறேன். ஸோ அதில் இந்த லோகோ இருந்தது. ஸோ இந்த லோகோக்காகவே நான் இதை எடுத்து தூக்கி போடாமல் வச்சிருக்கேன். அந்த ஹெட்ஃபோன் கூட என்கிட்ட இல்லை, பட் ஆனால் இந்த லோகோக்காக தான் நான் வச்சிருக்கேன். ஸோ அதே மாதிரி நான் ஃபர்ஸ்ட் வாங்கின ஃபோன் மைக்ரோமேக்ஸோ லாவாவோன்னு நினைக்கிறேன். அது வந்து ஒரு பேக் கேஸ் பிரிண்ட் பண்ணேன். ஸோ தோனி ஃபோட்டோ போட்டு அந்த ஃபோன் என்கிட்ட இல்லை. அதுக்கப்புறம் நான் ஒரு 10 ஃபோன் கிட்டக்க மாற்றிட்டேன். பட் ஆனால் இன்னுமே அந்த கேஸ்லேருந்து எல்லாமே நான் பத்திரமா வச்சிருக்கேன். ஸோ எனக்கு இந்த மாதிரி கலெக்ட் பண்ணுற விஷயங்கள்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுக்காக நான் அதை வச்சிருக்கேன். அண்ட் தென் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோன் ஹோல்டர் வச்சிருக்கேன். சில சமயம் வந்து என்னோட ஐபேடையும் இப்படி வச்சுப்பேன். ஸோ அண்ட் தென் ஃபோனை கூட நம்ம வச்சுக்கலாம், சார்ஜ் போடுறதுக்கு அதுக்கு எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். அண்ட் தென் இது வந்து பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு RC காரு. ஸோ இங்கே பின்னாடிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாஸ்டில் ஸ்மோக் வர மாதிரி இருக்கும். ஸோ இந்த இடத்துல நம்ம வாட்டர் இன்லெட் கொடுத்தோம்னா ஸ்மோக் வர மாதிரி இருக்கும். இப்போ ஒரு ரிமோட் எங்கே இருக்குன்னு தெரில, பட் ஆனால் உண்மையிலேயே நல்லா ஓடும் இந்த காரு. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் எனக்கு கலெக்ட் பண்ணுறது பிடிக்கும். ஸோ அதுக்காக நான் இது எல்லாமே சேமித்து வச்சுருக்கேன். அந்த முக்கியமான இன்னொரு விஷயம், இன்கேஸ் நீங்கள் இந்த மாதிரி ஒரு ட்ரிப் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் யூஸ் ஆகுமா எனக்கு தெரியல, பட் ஆனால் கண்டிப்பாக ஒரு கேப் வச்சுக்கோங்க. இது கொஞ்சம் அழுக்காக இருக்குது, பட் பெட்டர் ஒரு கேப் உங்கள் கையில் வச்சுக்கோங்க. ஸோ அது மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா இன்கேஸ் ரொம்ப வெயிலாக இருக்குது அப்படின்னா ஸோ நீங்கள் இந்த கேப் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கையில் ஒரு கேப் இருக்கிறது எப்பயுமே பெட்டர். ஸோ ஒரு கேப் வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஸோ இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அப்கமிங் டேஸில் வருது. ஸோ இப்போது பார்த்தீங்கன்னா நம்ம இன்னும் ஃபியூ டேஸில் ஒரு ட்ராவல் நம்ம போகிறோம், ஒரு சின்ன ட்ரெக்கிங் ஒன்று போகிறோம். ஸோ அதுக்காக தான் இது எல்லாமே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஸோ ஸ்டே கைஸ். ஸோ அதுக்கான வீடியோ வந்துக்கிட்டே இருக்கு. ஸோ பாருங்க, ஒரு நல்ல இடத்துக்கு ட்ரெக்கிங் நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ அண்ட் தென் ஸோ நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், அது எனக்கு உண்மையிலே ஒரு பெரிய ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ தேங்க்யூ கைஸ், பை.